Sir, I am Akash, second year MSc Physics, National College Trichy. Sir, astrology, astronomy ரெண்டு இருக்குது சார். நிறைய பேர் வந்து இந்த அஸ்ட்ராலஜி வந்து இந்த பிளானட்ஸ் ஓரியன்டேஷனை பொறுத்து நம்மளோட வாழ்க்கை வந்து மாறுதுன்ட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் நம்புறதில்ல. பட் இந்த உண்மை வந்து எவ்வளோத்துக்கு உண்மைங்கிறது எப்படி சார்? உங்கள் பேரே ஆகாஷ், நல்லா இருக்குது பேர், சூப்பர். உங்கள் கேள்வி நல்லா இருக்குது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி, புள்ளியியல், சரியா? இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு செய்தியை சொல்கிறது. செவ்வாய் தோஷத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது தான் வந்து அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜியில் வந்து சில விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, 12 வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த 12ல் வந்து கரெக்டாக ராகு எங்கே இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கேது இருப்பார். இது சயின்டிஃபிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிள். அது வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸு. லூனார் ஆர்பிட்டோ சன்னுடைய எக்லிப்டிக் பார்த்தீங்களா, சன்னுடைய ஆனுவல் பார்த்து, அதாவது எக்லிப்டிக் சொல்லுவாங்க. இது ஒரு கிரேட் சர்க்கிள், அது ஒரு கிரேட் சர்க்கிள். ரெண்டு கட் பண்ணுற 2 பாயிண்ட் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அசெண்டிங் நோடு, அதை ராகுங்கிறாங்க, டிசெண்டிங் நோடு கேதுங்கிறாங்க. அதனால் 2 இமேஜினரி பாயிண்ட்ஸு. இந்த இமேஜினரி பாயிண்ட்ஸு உடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜினரி பாயிண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு அமாவாசையோ அல்லது ஒரு பௌர்ணமியோ நிகழ்ந்தால் அந்த நேரத்தில் வந்து கட்டாயம் சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் கட்டாயம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான நம்பிக்கைகளை வந்து உங்களை வந்து சயின்ஸை கற்பிக்கிறதுக்காகவே தான் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சயின்ஸோட கலந்து ஸ்ட்ராட்டஜிஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அதான் அஸ்ட்ராலஜி.